தமிழ்நாட்டில் அதிமுகவும் பாஜகவும் இதுவரை பெறாத அளவிற்கு படுதோல்வி அடைவார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விருதுநகர் அருகே கல்குறிச்சியில் நடைபெற்ற தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்தி திணிப்பு என்ற ஆபத்து மும்மொழி கொள்கையால் இன்றும் நீடிப்பதாக கூறியுள்ளார். மாநில கட்சிகளை இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் பாஜக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு திமுகவை எந்த கும்பலாலும் தொட முடியாது என்று தெரிவித்த அவர் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் என்பது எதிரிகளுக்கும் தெரியும் என்று குறிப்பிட்டுள்ளார். நடக்க போற தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. இதுல நாம தமிழ்நாட்டை ஜெயிக்க வைக்கணும். தமிழ்நாட்டில் தோல்வி என்பது பாஜகவுக்கு புதுசல்ல. தினமும் காலையில சூரியன் உதிப்பதை போல அவங்களுக்கு ரொட்டீன். ஆனா இதுவரை அடைந்த தோல்வியை விட மிகப்பெரிய தோல்வியை பாஜகவும் சுயநலத்துக்காக சுயமரியாதை விட்டு டெல்லிக்கு சேவகம் செய்யக்கூடிய அடிமை அதிமுக அடைய போகுது. எடப்பாடி பழனிசாமி பாஜகவிற்கு ஆதரவாக இப்போது என்டிஏ பழனிசாமி ஆகிவிட்டார் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம் செய்தார். தனக்கு பதவி கொடுத்தவரை கட்சியிலிருந்து நீக்கியவர் எடப்பாடி பழனிசாமி என்று அவர் சாடியுள்ளார். என்டிஏ கூட்டணியை 0 ஆக்குவோம் என்று அவர் சூளுரைத்தார். பாஜகவுடைய கிளை செயலாளராக மாறியிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி இப்ப முழுசா என்டிஏ பழனிசாமியாக மாறியிருக்கிறார். நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி மைக்கு முன்னாடி வந்து நின்றுகிட்டு நான் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லல, புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. தனக்கு பதவி கொடுத்தவங்களையே கட்சியிலிருந்து நீக்கினார் பழனிசாமி. பாஜக மட்டுமில்லாம ஒட்டுமொத்தமா என்டிஏ கூட்டணியும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் போலவே சட்டமன்ற தேர்தலையும் 0 ஆகணும்.